வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வீட்லேயே நெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வெண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ ரெடி பண்ண வெண்ணெய் தான் இது. இது கூட நான் இன்னொரு 15 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வெண்ணெயும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து இன்றைக்கி உங்களுக்கு நெய் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த உடனே இந்த மாதிரி தான் இருக்கும், கெட்டியாக இருக்கும். இது நான் முன்னாடி எடுத்தது. இப்போ 15 டேஸ் வெண்ணெய், அதாவது மந்த்லி ஒன்ஸ் தான் நான் காய்ச்சுவேன். ரெண்டையும் சேர்த்து இப்போ காய்ச்ச போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கடாயில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கிளறிட்டே இருக்கணும். நான் இது ஒவ்வொரு ஸ்டேஜில் எப்படி எப்படி மாறும் அப்படின்ட்டு காட்டியிருக்கிறேன். ஒரு சிலருக்கு நிறைய டவுட் வரும். வாசனை தயிர் வாசனை வருது, புளிச்ச வாசனை வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜாக மாறி தான் நெய் கிடைக்கும். அதனால தான் நமக்கு நெய் ரொம்ப காஸ்ட்லியாக கிடைக்குது. வெளியில் தெருவில் நிறைய பேர் விற்றுட்டு வருவாங்க. ஆனால் அதில் என்ன கலந்துருக்காங்க, பியூராக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. இப்படி நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா வீட்லேயே ரொம்ப டேஸ்டியான மணமான நெய் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இப்போ 20 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ தான் கொதிக்கவே ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு சுத்தமான நெய் கிடைக்க 1 hour ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறத எடுத்துட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது தயிர் மாதிரி வாசனை வரும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்தடுத்து மாறி நல்ல நெய் கிடச்சிரும். பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் மாறி இருக்குது, கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் தான் நெய் பிரிய ஆரம்பிக்கும். நான் காட்டியிருக்கேன். நம்ம கடையில் வாங்குறத விடவே நல்ல மணமான நெய்யாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். இப்போ தான் நெய் உருகவே ஆரம்பிச்சிருக்கு. வெண்ணெயோட தன்மை மாறி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வெளியில் வருது. இப்படி தான் வரும். இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆகும். 3/4 மணி நேரம் அளவுக்கு ஆயிருக்கு. இப்போது ஓரளவுக்கு பிரிஞ்சிருச்சு. பாதி அளவுக்கு நெய் வெளியில் வந்துருச்சு. பாருங்கள், இது அந்த கெட்டித்தன்மை இல்லாமல் வெண்ணெய் மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அடிவண்டலாக தான் நிற்கும். இது நெய் பிரியாது. நமக்கு இந்த கலர் மாறி நல்ல நெய்யோட வாசனை வர வரைக்கும் கிளறணும். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பிரித்து பாருங்கள், இப்படி குருணையாக பொடி பொடியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போவே ஓரளவுக்கு நல்ல வாசனை வருது. இப்போ இருந்து நெய்யோட வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிரும். நமக்கு வீடு ஃபுல்லாக மணக்க ஆரம்பிச்சிரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. அவ்வளோதான், நெய் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி பொரியும். நம்ம மற்ற பொருள்லாம் போட்டு பொரிச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். நல்ல வாசனையும் வரும். அப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும், இல்லைன்னா கருகிரும் சீக்கிரம். பாருங்கள், நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நெய் பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், முருங்கை இலை போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மணமான சுவையான நெய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 1/2 லிட்டர் அளவு கிடச்சிருக்கும். நான் 1 கிலோ அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருப்பேன். அவ்வளோதான், நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.